अच्छा ம். காலையிலனா குட் மார்னிங் சொல்லுவோம். ஈவினிங் குட் ஈவினிங் சொல்லணுமா? இப்படித்தானே? मधुबन फिर ओम शांति भवन। हमारे गेस्ट ने ज्ञान सरोवर तो देख लिया, अब पांडव भवन में ओम शांति भवन में बैठे हैं। ஸோ நம்மளுடைய கெஸ்ட் வந்து கியான் சரோவர் பார்த்துட்டாங்க. இப்போ பாண்டவ பவன் ஓம் சாந்தி பவன்ல உட்கார்ந்துருக்கோம். அதை பார்த்துட்டு இருக்காங்க. विश्व भर में सभी को पता है अभी कि यहाँ भारत में मधुबन में पीस ऑफ माइंड की रिट्रीट चल रही है। உலகத்துல எல்லாருக்குமே இப்போ தெரியும், மதுபன்ல இங்க இப்பொழுது பீஸ் ஆஃப் மைண்ட் ரிட்ரீட் நடந்துட்டு இருக்கு. இது வந்து பல வருஷமா யூஸ்வலி அக்டோபர் மாதத்துல நடக்கும். எல்லா இடத்துல இருந்தும் டபுள் ஃபாரினர்ஸ் வந்து கொஞ்சம் ஐபி அந்த மாதிரி அவங்களுக்காக ஃபுல் அந்த 7 நாள் பாடம், மெடிடேஷன், கொஞ்சம் 7 நாள் பாடத்தோட கொஞ்சம் விடயங்கள் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க. மதுபன் வந்து கொஞ்சம் வருஷமா இது நடந்துட்டு இருக்கு. तो पीस ऑफ माइंड क्यों कहा जाता है? पीस ऑफ बुद्धि क्यों नहीं कहा जाता है? இது பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு ஏன் சொல்றோம்? பீஸ் ஆஃப் புத்தின்னு ஏன் சொல்றது இல்ல? ஏன் மனதின் அமைதின்னு சொல்றோம்? புத்தியோடைய அமைதின்னு சொல்றது இல்ல? क्वेश्चन है, पीस ऑफ माइंड क्यों कहा जाता है? चाले कोने पे क्यों बैठा है? सामने आओ। हाँ, सामने आओ। पीस ऑफ माइंड क्यों कहा जाता है? சார்லி பாய் வந்து தாடி முன்னாடி கூப்பிடுறாங்க. இப்போ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு ஏன் சொல்றோம்? மனது அமைதின்னு ஏன் சொல்லி, புத்தியின் அமைதின்னு சொல்றது இல்லை? पीस ऑफ इंटेलेक्ट बोलो ना, नहीं बोलेंगे, कोई नहीं बोलेगा। புத்தியோடைய அமைதின்னு சொல்லுங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. दुनिया में कोई नहीं बोलेगा। मेडिटेशन क्यों करते? पीस ऑफ माइंड के लिए। உலகத்துல யாருமே அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. மெடிடேஷன் ஏன் செய்யறோம்? பீஸ் ஆஃப் மைண்ட், மன அமைதிக்காக. इसलिए करते हैं ना। இப்படிதானே சொல்றது எல்லாரும். चारों तरफ थोड़ा मेडिटेशन के लिए अच्छा सबको लगता है, जरूरी है। நாலாம் பக்கமும் அந்த மன அமைதி பெறத்துக்காக எல்லாருக்கும் அது விருப்பமாக மெடிடேஷன் செய்யறது. क्या चाहिए? पीस ऑफ माइंड चाहिए। என்ன வேணும்? பீஸ் ஆஃப் மைண்ட், மன அமைதி வேணும். पीस ऑफ हार्ट भी नहीं चाहते। இதயத்தோடைய அமைதின்னு சொல்றது இல்ல, மன அமைதின்னு தான் சொல்றது. दिल को चाहिए शांति नहीं। சோ இதயத்துக்கு வந்து சாந்தி வேணுமா? அமைதி வேணுமா? दिल को चाहिए, दिल को चाहिए। இதயத்துக்கு என்ன வேணும்? இதயத்துக்கு என்ன வேணும்? நீங்களா யோசிச்சிட்டீங்களா? என்ன வேணும் இதயத்துக்கு? प्यार, அன்பு. இதயத்துக்கு அன்பு வேணும். तो मन को आवे शांति। சோ அப்போ மனதுக்கு வந்து அமைதி, இதயத்துக்கு வந்து அன்பு. ऐसे है? இதுதானே? हाँ, ऐसे मुझे जवाब देंगे तो मैं आगे बढ़ेंगे। நீங்க எல்லாம் ஆமாமா இல்லையா ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா தான் நான் வந்து இனி ஏதாவது சொல்லுவேன், ஏதாவது பதில் சொல்லணும் நீங்க அப்படின்னு சொல்றாங்க. मन को चाहिए शांति, मन को प्यार चाहिए। மனதுக்கு வந்து தேவை அமைதி, மனதுக்கு வந்து அன்பு வேணுமா? மனதுக்கு அன்பு வேணுமா? मन को चाहिए शांति, फिर दिल को शांति चाहिए। இதயத்துக்கு வந்து அமைதி வேணுமா? शरीर में आत्मा है तो आत्मा शरीर में बैठे कहती है प्यार चाहिए। சோ ஆத்மா உடல்ல இருக்கு, ஆத்மா உடல்ல உட்கார்ந்து சொல்லுது, அந்த இதயத்து மேல கை வச்சு அன்பு வேணும். मन को शांति चाहिए। மனதுக்கு வந்து
சாந்தி அமைதி வேணும். हाँ, दोनों मिसिंग है. ரெண்டுமே மிஸ்ஸிங், ரெண்டுமே இல்ல. அன்பும் இல்ல, இதயத்துக்கு அன்பும் இல்ல, மனதுக்கு சாந்தியும் இல்ல, அமைதியும் இல்ல. मन की शांति आई तो दिल में अच्छा प्यारा की फीलिंग आती है. ஸோ மனதுல வந்து அமைதி வரும் பொழுது இதயத்துல வந்து ஒரு நல்ல அன்பின் ஃபீலிங், உணர்வு வர ஆரம்பிக்குது. दोनों मिलकर के फिर खुश हो जाते हैं दिल मन. அப்போ மனமும் இதயம் ரெண்டும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கு. दिल को प्यार मिला, मन को शांति मिली, दोनों मिला तो खुशी आई. ஸோ மனதுக்கு அமைதி கிடைச்சது, இதயத்துக்கு அன்பு கிடைச்சது, ரெண்டுமே கிடைச்சதுன்னா சந்தோஷம் வந்துட்டது. और दोनों को कैसे शांति भी कैसे आए, प्यार भी कैसे मिले. ஸோ இப்போ அமைதி எப்படி கிடைக்கும், அன்பு எப்படி கிடைக்கும்? उसमें चाहिए सच्चाई. அதுக்கு தேவை சத்தியம். आर्टिफिशियल नहीं चाहिए. செயற்கையானது, ஆர்டிஃபிஷியல் தேவையில்லை, சத்தியம் வேணும் இதுக்கு. आर्टिफिशियल ने बहुत फंसा लिया, धोखा दिया. ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லக்கூடியது, பொய்மையான விடயம்னு சொல்லக்கூடியது நம்மளை வந்து சிக்க வச்சது, நமக்கு வந்து ஏமாற்றம் செஞ்சுட்டு, बहुत धोखा दिया है आर्टिफिशियल. ரொம்ப ஏமாற்றம். दिल को भी धोखा இதயத்துக்கும் ஏமாற்றம், और मन को भी भटकना, बहुत மனம் கூட வந்து அங்க இங்க அலைய ஆரம்பிக்குது. भटकना. इच्छाएं बढ़ती रहे, நம்மளுடைய ஆசைகள் தொடர்ந்தும் அதிகரிக்கிட்டே இருக்கு, प्राप्ति कुछ भी नहीं. எதுவுமே நமக்கு கிடைக்கல. तो झूठ ने फंसा लिया. பொய்மை வந்து நம்மள சிக்க வச்சிடுச்சு. तो मेरे को बोला, बताओ पावर ऑफ ट्रूथ. எனக்கு சொன்னாங்க பவர் ஆஃப் ட்ரூத், சத்தியத்தின் சக்தி பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு எனக்கு சொன்னது. तो दिल मन दोनों को क्या चाहिए? அப்போ மனம் இதயம் ரெண்டுத்துக்கும் என்ன தேவை? सच्चाई. சத்தியம், சத்தியம் வேணும். सुनते जाओ, फिर कोई क्वेश्चन उठे तो बताना. கேட்டுட்டே போங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். दिल से पूछेंगे तो भी दिल कहेंगे भाई बहन क्या बताऊं, सच पता नहीं कहाँ है. ஸோ இதயத்தை கேட்டா கூட என்ன சொல்லுது, சகோதரி நான் உனக்கு என்ன சொல்றது, உண்மைன்றது என்ன சொல்றது உனக்கு? और ये भी जानते खुद भी झूठ में फंस गए हैं. சுயத்துக்கும் தெரியும் நம்ம வந்து பொய் மேல சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. सोचना, बोलना, देखना, யோசிக்கிறது, பேசுறது, பார்க்கறது, सबके साथ व्यवहार में आना, ஒருத்தர் ஒருத்தர் கூட உரையாடுறது, जैसी दुनिया वैसा खुद बन जाना. உலகம் எப்படி இருக்கும் நம்மளும் அதே போல ஆயிடுறோம். अपने विवेक को भी दबा देना. நம்மளுடைய என்ன மனசாட்சி இருக்கு அதை கூட நம்ம சப்ரெஸ் பண்ணிடுறோம். भगवान तो दूर रहा, पर विवेक भी बताता है ये सच கடவுள் என்னவோ தூரத்துல இருக்காரு, ஆனா நம்மளுடைய மனசாட்சி, நம்மளுடைய அந்த உள்ளுணர்வு நமக்கு சொல்லுது இல்லையா, है, ये झूठ है. இது வந்து சத்தியம், இது வந்து பொய் அப்படின்னு நமக்கு சொல்லுது உள்ளுக்குள்ளாரு. इंसान को विवेक है, மனிதனுக்கு அந்த மனசாட்சி, அந்த உள்ளுணர்வு ஒண்ணு இருக்கு. मन भले कितना भी भटके, மனம் எவ்வளவுதான் வந்து அலைஞ்சாலும்
बुद्धि निर्णय न कर सके, புத்தி வந்து சரி தவறுன்னு கூட அந்த நிர்ணயம் செய்ய முடியலனாலும், पर विवेक बताता है रॉन्ग है ये राइट है. ஆனா அந்த அந்த மனசாட்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நமக்கு சொல்லுது இது வந்து சரியில்லை, இது சரி அப்படின்னு. कॉन्शियस बाइट करता है अंदर से, पर उसको दबा देते हैं. அந்த மனசாட்சியை வந்து கூட நம்ம வந்து என்ன செஞ்சிடுறோம், அடைச்சிடுறோம், சப்ரஸ் பண்ணிடுறோம். கான்சியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க மனசாட்சி. அது வந்து மனசாட்சி கடிக்கும் சொல்லுவாங்க. அதையும் நம்ம என்ன செஞ்சிடுறோம், அடைச்சிடுறோம், இல்லை சப்ரஸ் பண்ணிடுறோம். इतना झूठ का प्रभाव है. அவ்வளவு பொய்மையுடைய ஆதிக்கம் இருக்கு. जिससे लिए पीस ऑफ माइंड नहीं है. இதனால தான் மன அமைதி இல்லை. प्रभाव जिसके ऊपर होगा तो लंदन में भी गुलजार दादी के दिनों में भी प्रोग्राम रखा था, अभी फॉलोअप में भी रखा था, मास्टर एंड योगी. தாதி குல்சார் வந்து லண்டனுக்கு வந்த பொழுது ஒரு ப்ரோக்ராம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட ஃபாலோ அப்ல ஒரு ப்ரோக்ராம் வச்சிருந்தாங்க, மாஸ்டர் அண்ட் யோகி. मास्टर அதிபதி, फिर है योगी. அதுக்கப்புறம் யோகி. गुलाम को दुख होता ही है. அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு துன்பம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். गुलामी दुख देती है. அந்த அடிமை தன்மை தான் துன்பத்தை கொடுக்குது. कितना भी बड़ी बड़ी पोस्ट होए, पोजीशन होए, எவ்வளவு பெரிய போஸ்ட் இருந்தாலும், பொசிஷன் இருந்தாலும், பதவி இருந்தாலும், किसके भी अंडर दिखावा कितना भी बड़ा होए, நம்ம யாரு கீழேயாவது இருக்கோம் அப்படின்னு சொன்னா, மீனிங் அதை ஃபீல் பண்றோம், கீழே இருக்கோம் அப்படின்ற ஃபீல் பண்ணோம். அந்த அடிமைத்தன்மை இருந்ததுன்னு சொன்னா, எவ்வளவுதான் வெளிப்பகட்டு இருந்தாலும் उसके दबाव में चलने में बड़ा दुख है. அது வந்து அவங்களுடைய அந்த ஆதிக்கத்துல, அந்த அடிமைத்தனத்துல நடக்கிறதுல நிறைய துன்பம் இருக்கு. अंदर दुख है, உள்ளுக்குள்ளார அந்த துன்பம் இருக்கு. फ्रीडम नहीं है. அந்த சுதந்திரம் கிடையாது. सच्चाई से चलने की शक्ति नहीं है. சத்தியத்துல நடக்கிறதுக்கு சக்தி இல்லை. झूठ से छूटने की शक्ति नहीं है. பொய்மையில இருந்து விடுபடுறதுக்கு சக்தி இல்லை. इसलिए खास जो पहले किसी को पता नहीं था मैं कौन हूं, அதனாலதான் முன்னாடி யாருக்குமே தெரியல, முக்கியமாக நான் யார், परमात्मा कौन है. பரமாத்மா யாரு. दो बातें. இது ரெண்டு விடயங்கள். मैं कौन हूं तो अपन को थोड़ा क्या समझा. मैं कौन हूं तो इनसे शरीर संबंध दुनिया जो कुछ है इसको यहां कर दो. நான் யாருன்னு தெரிஞ்ச உடனே இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட விடயங்கள், உறவுகள், எல்லாமே உடைமைகள், இதெல்லாமே கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். நான் யாருன்னு தெரிஞ்ச உடனே अंदर जाओ. உள்ளுக்குள்ள இருக்கும். अगर मुझे सच को जानना है, देखना है, सच्चा बनना है, शक्ति चाहिए. சத்தியத்தை வந்து நாம் பார்க்கணும், உணரணும், சத்தியமாக ஆகணும் அப்படின்னா அதுக்கு சக்தி தேவை. देखने के लिए भी अंदर जाना पड़ेगा. பார்க்கறதுக்கும், இந்த சத்தியத்தை பார்க்கறதுக்கும் நம்ம உள்ள போகணும். जानने के लिए भी बाहर की बातों से फ्री होना पड़ेगा. உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னாலும் வெளிப்புற இருக்கக்கூடிய விடயங்கள்ல இருந்து நம்ம ஃப்ரீ ஆகணும், விடுபடணும். सच्च को देखना जानना है, कहाँ से देखेंगे. சத்தியத்தை வந்து பார்க்கணும், அனுபவம் செய்யணும், ஆகணும் அப்படின்னு சொன்னா எங்க பார்ப்போம், எப்படி பார்ப்போம்?
इन आंखों से देखेंगे, இந்த கண்கள் மூலமாக பார்க்க முடியுமா? ऐसे बुद्धि से देखेंगे। இந்த புத்தி மூலமா பார்க்க முடியுமா? सारी दुनिया आप लोगों ने देख ली, हमने भी देख लिया ड्रामा अनुसार। முழு உலகத்தையும் நீங்களும் பார்த்துட்டீங்க, நானும் பார்த்துட்டேன் டிராமா அனுசாரமாக. सच को कोई इन आंखों से देख सकता है, இந்த கண்கள் மூலமாக சத்தியத்தை பார்க்க முடியுமா? इन बुद्धि से जान सकता है। இந்த புத்தி மூலமாக அதை அறிய முடியுமா? है कोई बैठा हुआ यहाँ இங்க யாராவது இப்படி யாராவது உட்கார்ந்து இருக்கீங்களா? जिसे इसने बुद्धि से इन आंखों से सच को देखा हुआ हो? இந்த புத்தி மூலமாக இந்த கண்கள் மூலமாக சத்தியத்தை யாராவது இங்க பார்த்திருக்கீங்களா? இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க யாராவது பார்த்திருக்கீங்களா? देखने की शक्ति नहीं है, பார்க்கிறதுக்கு சக்தியே இல்லையே. जानने की बुद्धि नहीं है, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தியும் இல்லையே. फौरन बुद्धि चली जाती है। உடனடியாக புத்தி அங்க இங்க போயிடுது. बेचारा मन भटकता रहता है, பாவம் மனம் வந்து அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்கு. तो बुद्धि एकाग्र होकर के राइट क्या है रॉन्ग क्या है उस पर सोचने की भी उसको शक्ति नहीं है। புத்தி வந்து ஒருமுகப்படுத்தி எது சரி எது தவறுன்னு யோசிக்கிறதுக்கு கூட சக்தி இல்லை. बुद्धि को थोड़ी एकाग्रता चाहिए। புத்திக்கு வந்து ஒருமுகப்படுத்துற அந்த தன்மை வேணும். सच झूठ को समझने के लिए भी बुद्धि को अंदर एकाग्रता चाहिए। சோ சத்தியம் பொய்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் புத்திக்கு வந்து உள்ளுக்குள்ளார போகணும். புத்தி வந்து ஒருமுகப்படுத்தணும். अंदर इन आंखों से देखने वाली, इन बुद्धि से जानने वाले, भले आंखें खुली है, पता है क्या है। இது வந்து இந்த கண்கள் மூலமாக புத்தி மூலமாக இல்லை. இந்த கண்கள் மூலமாக நம்ம பார்க்கறது நமக்கு தெரியும் அது என்னன்னு தெரியும். புத்தி மூலமா அது தெரியும். அது கண்கள் மூலமாக பார்க்கக்கூடிய விடயங்கள் அது என்னன்னு தெரியும். इसलिए इंटरेस्ट इन आंखों से कहीं यहाँ बैठे होंगे ना, मन जहाँ जाएगा आंखें भी वहां बैठी, यहाँ आंखें नहीं देख रही है। நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கோம், மனம் வேற எங்கேயாவது போகுதுன்னா கண்ணும் அங்க போகுது. கண் இங்க பாக்கலையே. அழகா சொல்றாங்க. கண்ணு திறந்திருக்கு, ஆனா நம்ம இங்கே பார்த்துட்டு மனம் எங்க போகுதோ கண்ணும் அங்கதான் போகுது. கண் இங்க பாக்கலன்னு சொல்றாங்க. जहाँ मन होगा ना वहाँ आंख होंगी। மனம் எங்க இருக்கோ அங்கதான் கண்ணும் இருக்கும். उसको देखने जानने के लिए அதை பாக்குறதுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு बैठे होंगे एक जगह, और मन और दिल दोनों इकट्ठे हैं आपस में शरीर में बैठे। நம்ம எங்கேயாவது உட்கார்ந்து இருப்போம், ஆனா மனம் இதயம் கூட இருக்கு. दिल को कुछ दुख पहुंचा है तो मन उससे दुखी है। சோ இதயத்துக்கு வந்து கொஞ்சம் துன்பம் ஏதாவது கிடைச்சிருக்குன்னு சொன்னா மனமும் அதுல துன்பத்துல இருக்கு. அந்த துன்பத்துல कहाँ भी बैठा है दुखी मन बेचारा, எங்க உட்கார்ந்து இருந்தாலும் பாவம் அந்த துன்பமான மனம் निर्बल है, பலவீனமாக இருக்கு, परेशान है। கஷ்டத்துல இருக்கு. अभी उसको अगर सच की इच्छा पैदा हो, भाई सच मुझे चाहिए, मन इच्छा, ரொம்ப மனதுக்கு வந்து இப்போ அந்த ஆசை வந்துட்டு சத்தியம் என்ன, சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த ஆசை. दिल को कहता है प्लीज अभी तुम और इच्छाओं को छोड़, इधर उधर ये चाहिए ये चाहिए ये चाहिए ये चाहिए। அப்போ மனம் வந்து இதயத்துக்கு சொல்லுது, ப்ளீஸ் தயவு செய்து எல்லா ஆசைகளும் கொஞ்சம் விட்டுடுங்க. இது வேணும் அது வேணும் அது வேணும் அது வேணும், चाहिए चाहिए को छोड़, இது வேணும் அப்படின்றத விட்டு. तो मन दिल को समझाता है, மனம் வந்து இதயத்துக்கு சொல்லி கொடுக்கு, புரிய வைக்கு.
अगर सच को जानना है, सच की पावर पहले जानूं, सच क्या चीज है। சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்னா முதல் சத்தியம்னா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணுமே. சத்தியத்தின் சக்தின்னு அனுபவம் செய்யணும்னா சத்தியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். बस अंदर अनुभव करूं, உள்ளுக்குள்ளார அந்த அனுபவம் செய்யட்டும், அனுபவம் செய்யணும். सच में कितनी खुशी है, சத்தியத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு, कितनी शक्ति है। எவ்வளவு சக்தி இருக்கு. अंदर अपने आप को झूठ से फ्री करने के लिए पहला पुरुषार्थ झूठ से फ्री होना। इतनी सब बुद्धियां So, உள்ளுக்குள்ளார இருந்து நம்மள பொய் மேல இருந்து விடுபடுறது அந்த முயற்சி. आ जाए। मुझे मन की शांति चाहिए, तो शांति मिलेंगी सच्चाई से। So, எனக்கு வந்து மனதின் அமைதி வேணும் அப்படின்னு சொன்னா அமைதி எப்படி கிடைக்கும்? சத்தியம் மூலமா. टेम्परेरी शांति नहीं, थोड़ा समय मेडिटेशन किया तो शांति है, फिर देखो वही हाल। இது வந்து கொஞ்ச நேரத்துக்கான சாந்தி கிடையாது. கொஞ்ச நேரம் நம்ம மெடிடேஷன் செஞ்சோம், அதுக்கப்புறம் மீண்டும் அதே போல அப்படி இல்லை. बहुत काल का अशांत रहने की आदत है। So, ரொம்ப காலமாக அமைதி இன்மையில இருக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. दुखी होने की आदत है, துன்பத்துல இருக்கிறதுக்கான பழக்கம் இருக்கு. हमने भी कुछ गलतियां की है, कुछ क्या बहुत कुछ गलती है। நம்மளும் சில தவறுகள் செஞ்சிருக்கோம், சில என்ன நிறைய தவறுகளை செஞ்சிருக்கோம். वो अंदर विवेक बताता है तुमने भी कुछ किया है। உள்ளுக்குள்ளார அந்த மனசாட்சி சொல்லுது தானே நீயும் ஏதோ செஞ்சிருக்க அப்படின்னு. और जिन्हों के साथ किया है वहां भी मन खुद भागता है, कहता है हाँ, पर खींचता भी है। ஸோ யாரு கூட நம்ம அதை செஞ்சிருக்கோமோ அது மனம் அங்கேயும் போகுது. ஸோ அந்த மனமும் ஈர்க்கப்படுது அங்க. वही करने के लिए फिर திரும்பியும் அதே போல செய்யறது, திரும்பியும் அந்த தவறுகள் செய்யறது, அதே போல செய்யறதுக்கு மீண்டும் அந்த ஈர்ப்பு இருக்கு. छोड़ता भी नहीं है। விடவும் முடியாது. तो मैं थोड़े टाइम में क्या बता के क्या बताऊं, पर एक बारी अच्छी तरह से ஸோ கொஞ்ச நேரத்துல நான் என்ன சொல்லி என்னத்தை விடுறது. ஆனா दिल और मन का थोड़ा आपस में डायलॉग चले। ஸோ ஒரு தடவை உங்களுக்கு வந்து இந்த மனம் மற்றும் இதய இது ரெண்டுத்துக்கும் டயலாக், ஒரு சம்பாஷணை நல்லா நடக்கணும். कहा ही जाता है सच्ची दिल, சொல்றதே வந்து உண்மையான இதயம், நேர்மையான இதயம் சொல்லுவாங்க இல்லையா, உண்மையான இதயம், சச்சி தில். ये नहीं कि सच्चा मन। அப்படி சொல்ல மாட்டாங்க. இது வந்து உண்மையான மனம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? நேர்மையான இல்ல உண்மையான இதயம் சொல்லுவாங்க, உண்மையான இதயத்தோடன்னு சொல்லுவாங்க. ये दिल है, बस सच्चाई क्या है दिल। फिर मन को कहते हैं मैं भी बस तू शांत रहो, झूठ से अच्छा 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 झूठ से। So, ரெண்டு பேரும் அந்த மாதிரி சம்பாஷணை, மனம் இதயம் சாந்தமா இரு, எல்லா பொய் மேல இருந்தும் விடுபட்டு அப்படி दिल मन आपस में मिल करके झूठ की आकर्षण, झूठ का धोखा, छोड़ने का भय। ஸோ மனம் இதயம் வந்து ரெண்டுமே அந்த நல்ல சம்பாஷணை செஞ்சு பொய்மையுடைய ஆதிக்கம், பொய்மையுடைய ஏமாற்றம், பொய்மை விடணும், விட்டா என்ன நடக்குமோ அப்படின்ற அந்த பயம், छोड़े तो कहाँ जाए, அதை விட்டுட்டோம்னா வேற எங்க போவோம், व्यक्ति वैभव, ஆட்கள், உடைமைகள், आधार है, अधीनता है। இதெல்லாமே வந்து நமக்கு ஆதாரமாக வச்சிருக்கோம்.
அதனுடைய அடிமையாக இருக்கும். झूठ में भय भी होता है, छोड़ भी नहीं सकते हैं। பொய் மேல வந்து பாத்தீங்கன்னா பயமும் இருக்கும், அதை விடவும் முடியாது, छूट भी नहीं सकते हैं। அதுல இருந்து விலகவும் முடியாம இருக்கு. तो पहले अंदर ये सब बाहर की बातों को, जहाँ से झूठ देखा है, जाना है, धोखा पाया है, धोखा दिया है, ஸோ உள்ளுக்குள்ளால இருந்து இது எல்லாத்துல இருந்து நம்ம விலகணும். எந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஏமாற்றம் நம்மளும் செஞ்சிருக்கோம், இல்லை ஏமாற்றம் நமக்கு கிடைச்சிருக்கு, பொய்மையான விடயம். फिर आगे चल के बताएंगे अभी नहीं, बहुत जन्मों से किया है। உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் சொல்லப்படும், இப்ப மட்டும் இல்ல, பல பிறவிகளாக நம்ம செஞ்சிருக்கோம். अच्छा किया है तो दिखावा, बहुत अच्छा दिखाने के लिए किया है, सब बोलो। நல்ல செஞ்சிருக்கோம், நல்ல செயல்கள் செஞ்சிருந்தாலும் அந்த நல்ல செயல்களும் எப்படி செஞ்சிருக்கோம், காமிக்கிறதுக்காக, ஷோ, பகட்டுக்காக நம்ம செஞ்சிருக்கோம். लोगों को दिखा, उसमें अभिमान भरा हुआ है। அதுல என்ன இருக்கு, அகங்காரம் நிறைஞ்சிருக்கு. जहाँ अभिमान है वहां झूठ है। எங்க வந்து அகங்காரம் இருக்கோ அங்க வந்து பொய்மை இருக்கு. तो ऐसे एटमॉस्फेयर में सबको ये तो अनुभव हुआ ही होगा, कदम रखते ही या वायुमंडल ही ऐसा है जो और எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கும். இங்க வந்த உடனே அந்த இங்க இருக்கக்கூடிய சூழல் எவ்வளவு நல்லா இருக்கு, और कुछ सोचने देखने का न समय है न है देखने के लिए। இங்க வந்து சிந்திக்கிறதுக்கோ இல்ல பாக்குறதுக்கோ நேரமும் இல்ல, இப்படி ஒன்று பாக்குறதுக்கும் இல்லவும் இல்லை. இங்க माउंटेन सी है और अपने जैसे ही सफेद वस्त्रधारी है। இங்க இருக்கிறது வெறும் மலைகள் தான் இருக்கு, நம்ம போலத்தான் எல்லாருமே வந்து வெள்ளை ஆடை போட்டுட்டு இருக்காங்க. और तो कुछ है ही नहीं। வேற எதுவும் இல்லவும் இல்ல பாக்குறதுக்கு. कहाँ जाए, எங்க போலாம்? यहाँ सच को मैंने भारत से बाहर जहाँ से भाई कोई अच्छी एक बहन मिली थी। இங்கே ஒரு ரொம்ப நல்ல சகோதரி கிடைச்சிருந்தாங்க. अब कुछ समय पहले मेरे को अंदर से बहुत लगन थी, बहुत लगन थी, क्या करूं, कहाँ जाऊं, कहा माउंटेन पर जाना है, माउंटेन पर जाना है, आवाज आता। ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காலமா வந்து உள்ளுக்குள்ளார ரொம்ப ஒரு டீப்பா அவங்களுக்கு இந்த வந்துட்டே இருந்தது, உள்ளுக்குள்ளார இருந்தது, மவுண்டனுக்கு போகணும், மலைக்கு போகணும், மலைக்கு போகணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்துட்டே இருந்தது. माउंटेन्स पर जाना है, माउंटेन पर कहाँ जाना है। ஓகே, மலைகள் எங்க போகணும், எந்த மலைகளுக்கு போகணும்? माउंटेन्स पर जाना है, रहने மலைகளுக்கு போகணும், அவ்வளவுதான். वाली है इजिप्ट की, ஈஜிப்டோடைய ஒரு சகோதரி, बड़ी पोजीशन है, बड़ा सब कुछ, ஒரு எல்லா பெரிய பொசிஷன் அவங்களுக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு அவங்க கிட்ட. ஆனாலும் மனதுக்குள்ள என்ன வந்துட்டே இருக்கு, மலைக்கு போகணும், மலைக்கு போகணும். पर अंदर से खींच मुझे सच चाहिए, माउंटेन्स पर जाना है। எனக்கு வந்து சத்தியம் அப்படின்னு, சத்தியத்தை நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு மலைக்கு மேல போகணும், அவ்வளவுதான். तो माउंटेन्स की खींच ने उसको ब्रह्मा बाबा का साक्षात्कार करा लिया। ஸோ மவுண்டன்ஸுக்கு போகணும், மலைக்கு போகணும் போகணும் அப்படின்ற அந்த ஒரு ஈர்ப்பு அவங்களுக்கு வந்து பிரம்மா பாபாவுடைய காட்சி கிடைச்சிட்டது. व्हाइट कपड़ों वाला बैठा है, வந்து இந்த வெள்ளை ஆடை ஒருத்தவங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு. फिर हमको देख लिया और वहाँ पहले से पोस्टर लगे पड़े थे। அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டாங்க, முன்னாடியே வந்து போஸ்டர்லாம் இருந்தது, அதோடைய பிக்சர் இருந்திருக்கும் அந்த போஸ்டர்ல. सारे शहर के अंदर पीस, पावर, विजडम, பீஸ், பவர், விஸ்டம், அமைதி, சக்தி, ஞானம், இந்த தலைப்புல தாதி அங்க போயிருப்பாங்க ஏதாவது டாக் அந்த மாதிரி செய்யறதுக்கு. ஸோ அவங்க அந்த போஸ்டரும் பார்த்துட்டாங்க. तो 2-3 दिन पहले ही खींच करके बाबा के घर आई थी, कोर्स कर लिया। ஸோ
ஸோ 2-3 நாள் முன்னாடி தான் அவங்க வந்து பாபாவுடைய வீட்டுக்கு வந்து அந்த ஈர்ப்புல வந்து கோர்ஸும் முடிச்சுட்டாங்க. इतनी खुश எவ்வளவு मुझे ये சந்தோஷம் அவங்களுக்கு. माउंटेन पर जाना है, माउंटेन पर जाना है। और இது இவ்வளவுதான் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளார தொடர்ந்து மலைக்கு போகணும், மலைக்கு போகணும், மலைக்குள்ள அது எந்த மலை, அங்க என்ன இருக்கு, இவ்வளவு அற்புதம் பாரு. कुछ नहीं, बहुत पुरुषार्थ किया था। ரொம்ப அவங்க வந்து முயற்சி செஞ்சாங்க, மலைக்கு போகணும், மலைக்கு போகணும். तो हम भी शुरू से ये माउंटेन्स पर क्यों आए हम, दुनिया के आवाजों से दूर, சோ நாங்களும் நிகாவோं யோசிச்சோம், से ஏன் வந்து இந்த மலைக்கு மேல வந்திருக்கோம் அப்படின்னு. இனி உலகத்துடைய சப்தங்களிலிருந்து தூரம். दूर, न देखने की न जानने की है, न इच्छा भी नहीं हो सकती। பாக்குறது, வெளியில இருக்கக்கூடிய விடயங்களை பாக்குறதுக்கோ இல்ல ஏதாவது ஒண்ணு கேட்கறதுக்கு கூட நமக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த ஆசையே வந்து கிடையாது. कहाँ जाए, எங்க போவோம்? पर खींच होती है ऐसे एटमॉस्फेयर में। சோ இந்த மாதிரி சூழல்ல வந்து நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. किसको खींच होती है, யாருக்கு வந்து ஈர்ப்பு இருக்கும்? पूछो கேளுங்க. किसको खींच होती है? யாருக்கு வந்து ஈர்ப்பு இருக்கும்? दोनों को, दिल को मन को, दोनों भागते हैं उठ के। மனமுக்கும் कहाँ भी कोई भी देश में जाएंगे, कहाँ भी जाएंगे, दोनों कहेंगे हाँ बस फैसला कर लेंगे, जाना है। மனம் இதயத்துக்கு அந்த ஈர்ப்பு இருக்கு. எந்த எந்த எங்க போனாலும் உலகத்துல இது அனுபவம் செய்யணும் அப்படின்னு. फिर कोई रोक भी नहीं सकता। அதுக்கப்புறம் யாரும் வந்து நிறுத்தவும் முடியாது. गलत रास्ते पर जाना है, कोई रोक नहीं सकता। தவறான ஒரு பாதையில போகணும்னாலும் யாராலையும் அவங்கள நிறுத்த முடியாது. மனம் இதயம் முடிவு எடுத்துட்டுன்னா அதுக்கப்புறம் நிறுத்த முடியாது. अभी अच्छे रास्ते पर जाना है तो कोई रोक नहीं सकता। சோ நல்ல பாதையில போகணும்னாலும் யாரும் நம்மள நிறுத்த முடியாது. மனம் இதயம் ரெண்டும் சேர்ந்து செய்யும் பொழுது. कौन से रास्ते पर जाना है, कि सच्चे के रास्ते पर जाना है। எந்த பாதையில போகணும்? சத்தியத்தின் பாதையில போகணும். सच के रास्ते पर जाना है। சத்தியத்தின் பாதையில போகணும். ऐसे शुरू कहाँ से होगा? எங்கே இருந்து அது ஆரம்பிக்கும்? स्टेप ये नहीं उठाना है, पर अंदर का। வெளியில போற இருக்கக்கூடிய படி கிடையாது இது. நான் உள்ளுக்குள்ளார ஒரு அடி எடுத்து வைக்கணும். संकल्प आया मुझे, உள்ளுக்குள்ளார அந்த ஒரு சிந்தனை, சங்கல்பம், எண்ணம் வந்தது. संकल्प आते ही मुझे शांति चाहिए। எண்ணம் வந்த உடனே எனக்கு வந்து சாந்தி, அமைதி வேணும். शांति मिलेंगी सच्चा बनने से। நமக்கு வந்து அமைதி எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, சத்தியமானவர் ஆகும் பொழுது நமக்கு அமைதி கிடைக்கும். क्या मिलेगा? अंदर झूठ का तलाक। உள்ளுக்குள்ளார பொய்மை கூட வந்து நம்ம என்ன செஞ்சுட்டோம்? டிவோர்ஸ் பண்ணிட்டோம், விவாகரத்து செஞ்சுட்டோம். பொய்மை கூட दिखाई पड़े ये झूठ है, ये நமக்கு அது தென்படும். இது வந்து பொய், இது சத்தியம். पत्थर है, ये हीरा है। இது வந்து கல், இது வந்து வைரம். पत्थर इतने मोटे मोटे कितने भी होंगे। கற்கள் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும், பெருசு பெருசா இருக்கும். हीरा छोटा सा होगा, ஆனா வைரம் பாத்தீங்கன்னா அவ்வளவு இத்தினூண்டு தான் இருக்கும் வைரம். उसकी चमक वंडरफुल है। ஆனா அதோடைய மின்மினிப்பு எவ்வளவு இருக்கும், பிரகாசித்து கொண்டிருக்கும். दूर से खींचता है, தூரத்துல இது வந்து நம்ம ஈர்ப்பு. सच है, ஏன்னா அது சத்தியம், उसकी वैल्यू है, அதுக்கு பெருமதி இருக்கு. उसकी कुछ वैल्यू नहीं है। கற்கள் बस अंदर से बार बार ये आवाज आएगा, பெருமதி இல்ல. मुझे सच चाहिए ना। உள்ளுக்குள்ளார இருந்து திரும்பி திரும்பி வந்து இதே குரல்,
எனக்கு வந்து சத்தியம் நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு சத்தியம் வேணும். दिल कहती है सच चाहिए ना, मन कहता है हाँ हाँ मैं भी थक गया हूँ. ஸோ இதயம் சொல்லுது ஆமா சத்தியம் தானே நமக்கு வேணும். அப்போ மனமும் சொல்லுது ஆமா நான் ரொம்ப வந்து களைச்சு போயிட்டேன் இந்த பொய்மையான விடயங்கள்ல. थकावट है मन को बहुत, बटक बटक कर गए. மனதுக்கு வந்து அவ்வளவு களைப்பு, அலைந்து அலைந்து இது தெரிஞ்சதுனால. थका हुआ है बेचारा, பாவம் तो மனம் दिल साथ देती है. களைப்பு போய் அடைஞ்சிட்டது. ठीक है. அப்போ இதயம் கூட அதுக்கு கூட வந்து ஒரு சகவாசத்தை கொடுக்குது. राइट है या नहीं बताओ सही. சரியா இல்லையா சொல்லுங்க பாக்கலாம். தாதி சொல்லிட்டு இருக்கிறது சரியா இல்லையான்னு தாதி கேக்குறாங்க இருக்கிறவங்களுக்கு. अगर दिल साथ न देवे तो मन बेचारा हाँ, इतना थका हुआ भटका हुआ वो कैसे शांति से सोचे मुझे सच चाहिए. ஸோ இப்போ இதயம் வந்து அதுக்கு கூட இருக்கணும். கூட இல்ல அப்படின்னா அப்போ எப்படி மனம் வந்து அவ்வளவு பாவம் அவ்வளவு அலைஞ்சு திரிஞ்சு இங்கெல்லாம் போய் எனக்கு சத்தியம் வேணும். दिल साथ देवे. அப்போ இதயம் வந்து கூட இருக்கணும், மனதோடைய கூட இருக்கணும். जब दिल साथ नहीं देती है ना तो ये कर्मेंद्रियां जो है पुरानी आदतें जो है वो दिल की भी नहीं सुनती है. இப்போ எப்போ வந்து இதயம் கூட இல்லைன்னு சொன்னா அப்போ இந்த பழைய பழக்க வழக்கங்கள் இருக்கு அது வந்து இதயத்தை சொல்றது வந்து கேட்காது. आदतें हैं, பழக்க வழக்கம் आकर्षण है, फिर भी खींचोगी ये नाम रूप देह दुनिया. இந்த பெயர் உருவம் இந்த உலகம் मोटे मोटे है बड़े. இதெல்லாம் ரொம்ப பெருசு பெருசா இருக்கு. परंतु ये महीन है. ஆனா இந்த சத்தியம் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஆழமானது. उसके लिए पहले पहले बाबा हम बच्चों को समझाते थे, बच्चे सच को जानने के लिए बुद्धि विशाल दूरांदेश महीन चाहिए. ஸோ பாபா வந்து ஆரம்பத்துல நல்லா நமக்கு வந்து குழந்தைகளே அப்படின்னு சொல்றது நமக்கு குழந்தைகளே எனக்கு வந்து சத்தியத்தை தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொன்னா புத்தி வந்து ரொம்ப தொலைநோக்கு புத்தியாக இருக்கணும், பரந்த புத்தியாக இருக்கணும், ரொம்ப ஆழமாக போகக்கூடிய புத்தியாக இருக்கணும். बुद्धि फिर आती है बुद्धि, समझा. पीस ऑफ माइंड तभी आएगा जब बुद्धि. ஸோ இங்கதான் புத்தியோடைய வேலை வரும். புத்தி இங்க வந்திருக்கு பாருங்க. மன அமைதியும் எப்ப வரும்? இங்க புத்தியின் வேலை இருக்கு. विशाल புத்தி வந்து பரந்ததாக்கணும். दूरांदेश अंदाजा लगाए गलत क्या अच्छा क्या. தொலைநோக்கு புத்தி சிந்தித்து பார்க்கறது என்ன தவறு இது செஞ்சா என்ன நடக்கும். தொலைநோக்கு புத்தி रंग क्या राइट. विशाल महीन चाहिए, डीप சரி चाहिए. என்ன தவறு என்ன. அதுக்கப்புறம் டீப் ஆழமாக வேணும் கூட புத்தி. ஒண்ணு பரந்த புத்தி, தொலைநோக்கு புத்தி, அதுக்கப்புறம் அது சொல்ல மஹீன் ஆழமான புத்தி டீப். गहराई में जाएंगे. அப்போ நம்ம ஆழத்துக்கு போகலாம். गहरे में जाते पहले तो अंदर से दिल मन के मदद से बुद्धि को एकाग्र होने की शक्ति आई है. ஸோ இப்போ வந்து உள்ளுக்குள்ளார போக போக அந்த ஆழமாக போக போக புத்திக்கு வந்து மனம் இதயம் ரெண்டுமே வந்து
அந்த ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால புத்திக்கு வந்து சக்தி கிடைச்சிருக்கு. पावर ऑफ ट्रुथ, ट्रुथ पे सच की सो इच्छा हुई सच को जानने की, तो एक ஸோ அந்த பவர் ஆஃப் ட்ரூத் அப்படி சத்தியத்தின் சக்தின்னு சொன்னா இப்போ வந்து ஆசை வந்திருக்கு. சத்தியத்தை நான் தெரிஞ்சுக்கணும், अगरता आई। அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால அப்போ புத்தியில வந்து ஒருமுக தன்மை வந்தது. दिल मन को बुद्धि ने ठीक कर दिया। அப்போ இதயத்தையும் மனதையும் புத்தி வந்து சரி செஞ்சுட்டு है सारी बुद्धि साइंस सारी बुद्धि की कमाल है, पर ये साइलेंस இப்போ சயின்ஸ் வந்து எல்லாமே இந்த புத்தியோடைய அற்புதம் தானே, புத்தியின் மூலமாகத்தான் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ சயின்ஸ் இல்லையா. ஆனா இந்த சைலன்ஸ் கூட புத்தியின் அற்புதம். अंदर जाओ, ஆனா அது புத்தி வந்து உள்ளுக்குள்ளார போகும் பொழுது, உள்ளுக்குள்ளார போங்க, न कहाँ संकल्प जाता है, न कहाँ इच्छा होती है। எந்த ஒரு क्या कर, எண்ணமும் मुझे இல்ல, எந்த ஒரு ஆசையும் இல்ல, सच चाहिए ना। எனக்கு உண்மை தானே வேணும். தாதி இது நான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். தாதி எவ்வளோ நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க பாரு. சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ரியலி இதுக்குள்ளார அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு ஆசைன்னு சொல்லலாம். அது இருந்ததுன்னா அப்போ இதெல்லாமே நடக்கும் தாதி சொல்லு. बस और कुछ नहीं, जैसे पागल। வேற எதுவுமே நமக்கு வேணும், சத்தியத்தை நான் தெரிஞ்சுக்கணும், பைத்தியம் போல அதை நான் தெரிஞ்சே ஆகணும் எனக்கு. जैसे पागल कोई होता है ना, बस एक ही बात करता है। பைத்தியமாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஒரே ஒரு விடயத்தை திரும்பி 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 சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க அது போல இங்க ரொம்ப ஆழமாக நமக்கு இருக்கணும் உள்ளுக்குள்ளாரன்னு சொல்றாங்க தாதி. என்னன்னு, நான் சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. पहले शुरू शुरू में कि तुम पागल हो क्या? हाँ पागल है। ஆரம்பத்துல எல்லாம் எப்படிதான் சொல்லுவாங்க, என்ன உனக்கு பைத்தியமா அப்படின்னு. நாங்கெல்லாம் சொல்லுவோம், ஆமா பைத்தியம் தான், यही चाहिए ना। இதுதானே எங்களுக்கு வேணும், இதுதானே வேணும். तो उसको कुछ भी 100 चीजें और दो ना, बुद्धि मानेगी नहीं। அப்போ வேற 100 விடயங்கள் வேற ஏதாவது நீங்க கொடுத்தாலும் கூட புத்தி வந்து அதை ஏத்துக்காது, इच्छा होगी नहीं। ஆசை கூட இருக்காது. இனி இந்த ஆசை இருக்கும் பொழுது என்னது, சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆழமாக இருக்கும் பொழுது அப்போ இதெல்லாம் வந்து நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணாதுன்னு சொல்றாங்க தாதி. मन कभी कैसा वो चले मानी डोले मानी छोड़ दी। எப்போ இந்த மாதிரி, எப்போ அந்த மாதிரி, இப்படியா செய்யறது அப்படியா செய்யறது, அது எல்லாமே விட்டுட்டோம். சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு டீப் ஆசையில दो बातें, चले मानी हो जाए फिर से नहीं हो सकता, समझ गया। திரும்பி நான் வந்து அந்த மாதிரி அலை அலைப்பாயறதும் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன், இப்ப எனக்கு புரிஞ்சிட்டது. फिर न होगा तो क्या होगा? अरे क्या होगा, कुछ नहीं होगा। அது இல்லைன்னா என்ன நடக்கும், என்ன நடக்கும், ஒண்ணும் நடக்காது. மீனிங் பாருங்க, உள்ளுக்குள்ளார அவ்வளோ சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கும் பொழுது நம்ம அதுல வெளிப்புற விடயங்கள் எல்லாமே நம்ம விட்டுடலாம்னு சொல்றாங்க தாதி. इतना मेरे से कुछ लोग, तुम भय कैसे नहीं? अरे भय काहे का करूं, किसका करूं? உனக்கு என்ன பயமே இல்லையான்னு தாதிக்கு அந்த அது போல இல்லையா, ஆரம்பத்துல தாதி தன்னுடைய அனுபவத்துல தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோ நான் சத்தியத்தோடைய சகவாசத்துல தான் போகணும், சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோ தாதிக்கு. அப்ப அவங்க எல்லாம் கேட்பாங்க, உங்களுக்கு என்ன பயம் இல்லையா, இவங்க எல்லாம் இவ்வளவு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, என்ன பயம், யார் அப்போஸ் பண்ணாலும் எதிர்த்து நின்னாலும் என்ன பயம் சொல்றாங்க. न होगा तो क्या होगा, ये भी न होगा तो क्या होगा, शरीर भी न होगा क्या होगा। ஓகே இதெல்லாம் இல்லைன்னா என்ன, இப்போ என்ன பெருசு, என்ன என்ன இழக்க போய், இந்த உடலே போயிடுச்சுன்னாங்க என்ன இப்போ, அவ்வளோ உள்ளுக்குள்ளாரு. पर न क्या होगा, सच तो होगा। அதுலயும் உண்மைத்தானே நடக்கும்.
हाँ, सच तो होगा ना। ये सब ना होगा तो क्या होगा? இதெல்லாமே இல்லைனாலும் என்ன நடக்க போகுது? ये हमारे आधार पर चल रहे हैं, न कि मैं इनके आधार पर हूँ। இதெல்லாம் என்னுடைய ஆதாரத்துல நடந்துட்டு இருக்கா இல்ல நான் இதோடைய ஆதாரத்துல இருக்கேனா? समझा? புரியுதா? मैं इनके अधीन नहीं हूँ। நான் இந்த விடயங்களுக்கு அடிமையாக இல்லை, என்னுடைய ஆதிக்கத்துல இல்லை. मैं अधीन हूँ तो मेरे में काम, क्रोध, लोभ, मोह, अहंकार, मैं उनके अधीन हूँ। அப்படி நான் தங்கி இருந்தாலும் எதுல எனக்குள்ள இருக்கக்கூடிய விகாரங்களுக்கு தான் நான் தங்கி இருக்கேன். காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், இதுல தங்கி இருக்கிறது. जो सच से दूर करने वाले, இதெல்லா விடயங்களும் என்ன உண்மையிலிருந்து தூரம் செய்யக்கூடியது. இந்த விகாரங்கள் हटाने वाले, சத்தியத்துல இருந்து என்ன விலக்கக்கூடியது. और ये भी हर एक धर्म वाला, हर एक इंसान मानेगा गॉड इज ट्रुथ, भगवान ही। இன்னைக்கு எல்லா சமயங்களிலும் சரி இல்ல மனிதர்களும் இதை நம்புவாங்க. என்னது? கடவுள் சத்தியம், God is truth. सत्य है। तो भगवान ही सत्य है, तो सत्य उसके तक पहुंचना है। கடவுளும் சத்தியமானவர் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட நம்ம போய் சேரணும் இல்லையா? तो ये नहीं कहेंगे मनुष्य भगवान है, नहीं, भगवान ही सत्य है। நம்ம சொல்றது இல்ல மனிதரே கடவுள் இல்ல। भगवान कौन? கடவுள் யாரு? आंख जाती ऊपर, கண்கள் மேல போகுது। सत्यता तक जानना है, पहले अंदर जाओ फिर ऊपर जाओ। சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ளார போங்க, அதுக்கப்புறம் மேல போங்க। पहले अंदर जाओ, ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ளார போங்க। अंदर जाने की पावर चाहिए। உள்ளுக்குள்ளார போறதுக்கும் சக்தி வேணும்। चिल्लामानी डुलामानी से छूटने की पावर चाहिए। இப்படியோ அப்படியோ எப்பவுமே ஆடிட்டு இருக்கிறது, அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு சக்தி தேவை। दोनों बातें परेशान करती है। இந்த ரெண்டு விடயங்களும் நம்மள கஷ்டப்படுத்துது। झूठ की, பொய்மையுடையது। बार बार भिन्न भिन्न रूप धारण करके अपने तरफ खींचेंगे। திரும்பி திரும்பி வெவ்வேறு ரூபத்துல நம்மள இந்த பொய்மை இழுத்துட்டே இருக்கும்। यहाँ तो डराएंगे, इनके पे कैसे चलेगा तुम? இல்லனா வெளிப்புறத்துல இருக்கிறவங்க நம்மள பயப்படுத்துவாங்க, இது இல்லாம நீ எப்படி முன்னேறலாம் அப்படின்னு। इतना से अधीन बना देते हैं। तो ये एक अंदर से लगन शुरू हो गई। இது உள்ளுக்குள்ளார ஒரு டீப் ஆழமான ஆசை வந்துட்டது। எனக்கு சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும், சத்தியமானவர் ஆகணும்। तो अंदर गए, अंदर से लगन शुरू हुई। உள்ளுக்குள்ளார போவோம் அந்த ஆழமான அந்த ஆசை லகன் அப்படின்னு சொன்னா அது உள்ளுக்குள்ளார டீப் ஆசைனும் சொல்லலாம், இந்த விருப்பம்னு சொல்லலாம்। இப்படியாகவே ஆகணும் அப்படின்னு அப்படி இருக்கும் பொழுது அத நம்மள உள்ளுக்குள்ளார எடுத்துட்டு போகுது அகநோக்குல। सच्चा, मुझे सच को जानना है, सच्चा बनना है। சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும், சத்தியமானவர் ஆகணும்। सच्चा एक ही परमात्मा है, परमात्मा ஒரே ஒருத்தர் தான், சத்தியம் एक ही परमात्मा है। ஒரே ஒருத்தர் जो मेरा हो जाए அவர் என்னவர் ஆயிட்டார் அப்படின்னு तो சொன்னா मैं आत्मा झूठ से फ्री हो जाएंगी। அப்போ நான் ஆத்மா பொய்மையில இருந்து சுதந்திரம் அடைஞ்சிருவேன்। அந்த பரமாத்மா ஒரு சத்தியமானவர்,
என்னுடையவர் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா நான் ஆத்மா பொய்மையில இருந்து சுதந்திரம் அடைஞ்சிடுவேன். वैसे नहीं होगी, शक्ति चाहिए उसकी। ஆனா அவருடைய சக்தி தேவை இதுக்கு. பொய் மேல இருந்து புரியுது அது என்ன சொல்லிட்டு இருக்காங்க. பொய் மேல இருந்து விலகிறதுக்கு பாபாவுடைய சக்தி தேவை. सत्य परमात्मा की शक्ति चाहिए आत्मा को। சத்தியமான பரமாத்மாவின் சக்தி வேணும் ஆத்மாவிற்கு. तो पहले आत्मा में वे अंदर है, हाँ, जैसे आत्मा ही कहती है वो गॉड, वो ईश्वर। உள்ளுக்குள்ளார வந்து டீப்பா நான் ஒரு ஆத்மா, அப்புறம் ஆத்மா தான் சொல்லுது ஓ காட், ஓ ஈஸ்வர், ஓ கடவுளே, वो अल्लाह, அல்லாஹ். आत्मा ही कहती है, शरीर नहीं कहता है। पर शरीर में आत्मा जब दुखी होती है, ये होती है, पाप करती है, ऊपर जाती சோ இது வந்து சரீரம் சொல்றது இல்ல, உடல் சொல்றது இல்ல, ஆத்மா தான் சொல்லுது. ஆனா இந்த உடல்ல இருக்கும் பொழுது எப்போ அந்த ஆத்மாக்கு வந்து துன்பம் வருதோ, பிரச்சனைகள் இருக்கும், இல்ல ஏதோ பாவ கர்மம் பாவ செயல் செய்யறோமோ, அப்போ காட் அப்படின்றது கடவுளை ஆத்மா நினைவு செய்யும். है बुद्धि, बुद्धि भी जाती है, புத்தியும் போகுது, ऊपर जाती है, पर अंदर से जाती है। ऐसे ऐसे इसको बदल नहीं लेते हैं। வெளிப்புறத்துல பார்த்துட்டு நம்ம செய்யறது இல்ல, பட் டீப்பா நம்ம இதை உணரும் பொழுது உள்ளுக்குள்ளால இருந்து புத்தி அங்க மேல போகக்கூடியதாக இருக்கு. कोई इंसान की मदद नहीं ले सकते। जब मुसीबत आती है, दुख होता है, अशांति आती है, நம்ம வந்து எந்த ஒரு மனிதருடைய உதவியும் எடுக்க முடியாது அந்த டைம். எப்போ வந்து ஆத்மாவுக்கு துன்பம் இருக்கு, அமைதி இன்மை இருக்கு, அப்போ மனிதர்களை வந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கணும். तो अंदर से उसकी मदद लेना चाहते हैं। உள்ளுக்குள்ளார போய் அதுக்கப்புறம் அவருடைய பாபாவுடைய உதவியை நம்ம எடுக்கிறோம். मुझे झूठ में फंस गया हूँ, छूटूं कैसे? இந்த புனிமையில வந்து நான் சிக்கி கொண்டிருக்கேன், இதுல இருந்து எப்படி நான் விலகலாம்? लेते हैं। அப்பா கிட்ட போய் அதை எடுத்து तो अंदर से आत्मा निर्णय करती है बुद्धि के द्वारा। உள்ளுக்குள்ளார ஆத்மா வந்து நிர்ணயம் செய்து புத்தியின் மூலம், मन बुद्धि है ना, மனம் புத்தி இருக்கு இல்லையா, तो मन दिल ने मान लिया, மனம் बुद्धि को अच्छी तरह थोड़ा इसी संकल्प में மனம் இதயம் இப்போ அது கேக்குது, புத்தி சொல்லுது வந்து கேக்குது, शुद्ध அதனால சுத்தமான எண்ணங்கள், शांत அமைதியான எண்ணங்கள், श्रेष्ठ உயர்ந்த எண்ணங்கள், दृढ़, அதே நேரத்துல திருடமான உறுதியான எண்ணங்கள், அமைதியான உயர்ந்தது, அப்புறம் திருடு உறுதியான. संकल्प में सत्य क्या है, அந்த எண்ணத்துல சிந்திச்சு பாருங்க, சத்தியம் அப்படின்னா என்ன? डीप जाते हैं। இதுல வந்து ஆழமாக போறது. तो असुल आत्मा, असुल निज सत्य स्वरूप है। ஆத்மா வந்து ஆத்மாவே ஜஸ்ட் ஆத்மா சத்தியத்தின் ஸ்வரூபம். ஆத்மா சத்தியத்தின் ஸ்வரூபம். चैतन्य है ना, ஏன்னா ஆத்மா உயிர் உள்ளது இல்லையா, सत्य है। परंतु देश संबंध दुनिया में आत्मा से अमर है, शरीर छोड़ती धारण करती है, पर सत्यता की शक्ति खलास हो गई है। ஓகே, உயிர் உள்ளது தான் ஆத்மா, ஆத்மா வந்து உயிர அழிவற்றது, ஓகே. ஆனால் ஆத்மாக்குள்ள என்னது, ஓகே, ஒரு பிறவிலிருந்து இன்னொரு பிறவி எடுக்கிறது, மறு பிறவி எடுக்கிறது. ஆனால் ஆத்மாக்குள்ள சத்தியத்தின் சக்தி முடிஞ்சிட்டு காலியாச்சு. आत्मा से खलास हुई है।
ஆத்மா தான் அதை வந்து இழந்துருக்கு. शरीर में बैठे இந்த உடல்ல உட்கார்ந்துட்டு இது நடந்துருக்கு. विकारी कर्म बंधनों में फंस விகாரமான தீய கர்ம பந்தனங்கள்ல சிக்கி கொண்டு आदतों के भी मजबूर हो करके நம்மளுடைய பழக்க வழக்கங்களுக்கும் நம்ம கட்டாயப்படுத்தி स्वभाव और संस्कार भी ऐसे बन गए நம்மளுடைய சுபாவம் மற்றும் சம்ஸ்காரம் அப்படி ஆயிட்டுது. तो आत्मा की निजी सत्यता की शक्ति जो आद में असल थी சோ ஆத்மாவுடைய சத்தியத்தின் சக்தி ஆத்மாக்கு ஆரம்பத்துல என்ன இருந்தது वो खलास हो गई. அது வந்து ஆரம்பத்துல இருந்தது ஆத்மாக்கு 1% भी नहीं रही முடிஞ்சிட்டது. 1% கூட கிடையாது. है. अभी लगन लगी है फिर से இப்பொழுது மீண்டும் வந்து நமக்கு என்ன இருக்கு அந்த ஆசை வந்திருக்கு. டீப் அந்த லகன் சொல்லுவாங்க, டீப் அந்த ஆசை. மீண்டும் நான் அப்படி ஆகணும். रियलाइजेशन हुई है. ஆத்மாக்குள்ள ரியலைசேஷன். पहले पहले जब हम बहुत पुरुषार्थ करना शुरू किया था तो यही अंदर से आवाज बस अंदर खुद की रियलाइजेशन चाहिए. बहुत पुरुषार्थ करेंगे. ஸோ ஆரம்பத்துல அந்த ஆதி சொல் ஆரம்பத்துல நாங்க வந்து நிறைய இந்த மாதிரி முயற்சி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ளார அந்த டீப்பா அந்த உணரணும், ரியலைசேஷன் வரணும். सिर्फ की रियलाइजेशन चाहिए. हाँ हाँ जरूर चाहिए. ऐसे से विचार करते थे. நாங்கெல்லாம் உட்காந்து அந்த மாதிரி சிந்திப்போம். கண்டிப்பா ஆமா, அந்த டீப்பா அந்த ரியலைசேஷன் வரணும், உணரணும் அப்படின்னு நாங்க உட்கார்ந்து எல்லாம் பேசுவோம் இந்த மாதிரி. अभी फाइनल हम कहते हैं स्वयं की रियलाइजेशन चाहिए. இப்பவும் அதே தான் சொல்லும், சுயத்துக்கு அந்த ரியலைசேஷன் வேணும். रियलिटी क्या है? என்ன ரியலைசேஷன்? ரியாலிட்டி என்ன? சத்தியமானது என்ன? उसको जानना भी है, दिखना भी है, पाना भी है. அதை வந்து தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும், அடையணும். न सिर्फ जानना है, வெறும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, न सिर्फ देख करके खुश होना है, அது வெறும் பார்த்துட்டு நம்ம சந்தோஷப்படுறது மட்டும் இல்ல, मेरा हो जाए. ஆனா அது என்னுடையதாகணும். You see? இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதை நான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன சொல்லிட்டு இருக்காங்க, டிஃபரன்ஸ் இருக்குல்ல, வெறும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும். ஓகே இப்படி இப்படி இது இப்படி, பட் அதை அடையணும், எனக்குரியதாகணும். कोई जवारी की दुकान पर मैं देख करके जवार बहुत अच्छे है हीरे देख करके खुशी हो गई तो क्या हुआ? ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்க, ஒரு நல்ல நகை வியாபாரி, அதை தெரிஞ்சிட்டோம், பார்த்துட்டோம், ஓ இவ்வளோ நல்லா இருக்கு, இவ்வளோ நல்லா இருக்கு, பார்த்து தெரிஞ்சு சந்தோஷப்பட்டா மட்டும் என்ன நடந்தது? अच्छे है, सच्चे है, बरोबर सच्चे है. ஓகே நல்லது தான், சத்தியமானது தான். तो वो मेरे हो जाए, ஆனா அது எல்லாமே என்னுடையதாயிட்டதுன்னா எப்படி இருக்கும்? इतना ஸோ சத்தியத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது பார்க்கறது மட்டும் இல்லை, அது என்னுடையதாகணும். ताकत चाहिए. ஆனால் அதுக்கு என்ன வேணும்? பலம். झूठ को फेंक सच को लेना. பொய்மையை துறந்து சத்தியத்தை எடுக்கிறதுக்கு சக்தி வேணும். भले कागज के नोट होंगे, लेंगे, हीरा छोटा होगा, कागज के नोट कितने होंगे? ரூபாய்களுடைய இந்த பவுண்டுகளுடைய நோட் எல்லாம் எவ்வளவு இருக்கும், ஆனா வைரம் எவ்வளவு சின்னது. लाखों देंगे, அந்த हीरा சின்ன சின்ன வைரத்துக்கு எவ்வளவு லட்சக்கணக்கான பெருமதி எல்லாம் கொடுப்பாங்க. छोटा होगा. झूठ कितना देखा, फेंक. பொய்மை எவ்வளவு நம்ம பார்த்திருக்கோம், அதை வந்து
தூக்கி போடணும் ஒரு பக்கம் பொய்மை. सच को ले, அந்த சத்தியத்தை எடுக்கணும். फिर ये चपकने लग पड़ता है। அப்போ ஆத்மா வந்து நல்லா பிரகாசிக்க ஆரம்பிக்கும். क्योंकि अंदर से और सब इच्छा भी गई तो ममता भी गई। உள்ளுக்குள்ளார பொய்மை போயிட்டதுன்னு சொன்னா ஆசைகளும் போயிட்டது, பற்றும் போயிட்டது, दोनों गई। ரெண்டும் போயிட்டு. एक इच्छा होती है, ஒண்ணு வந்து ஆசை चाहिए, வேணும். दूसरा जो चाहिए ना उसमें ममता भी है, छूट न जाए। சோ ஒண்ணு வந்து ஆசை இருக்கு, இது வேணும் அப்படின்னு. இப்ப யாருக்கு அந்த ஆசை இருக்கோ அதுல வந்து பற்றும் இருக்கு, அது வந்து என்னை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு. ரொம்ப டீப் தாதி சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுது இல்ல? சுயத்தை செக் பண்ணி பார்த்ததான் எனக்கு தெரியும். ஒண்ணு ஆசையும் இருக்கும், அது கூடவே அது வந்து என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்ற பற்றும் இருக்கும். அதுலயே அதே டைம் ஆசை பற்று अब ये भी रियलाइजेशन चाहिए। இருக்கும். நம்ம நல்லா ரியலைஸ் செய்யணும். ரியலைசேஷன்னா புரியுதா என்ன சத்தியம் அப்படின்னு சொல்றது? வெறும் நம்ம எல்லாம் பாடம் மட்டும் இல்லை, அது தெரிஞ்சுட்டு அதை அறிஞ்சிட்டு அதை பார்த்துட்டு அதை அடையணும். அப்ப இதுக்கு எவ்வளவு டீப் ரியலைசேஷன் வேணும் நமக்கு. இது பொய்மை அப்படின்னு தெரியுது. इच्छा भी मर जाए, ममता भी छूट जाए, भले ஆசைகளும் மரணித்து விடணும், பற்றும் போயிடணும், सब चला जाए। எல்லாமே போயிடும். यहाँ पर छोड़ नहीं देते, उसको सफला कर देते हैं, सफल ही हो जाए। ஓகே, அப்படி நம்மள அதை விடலையா, அதை வந்து நல்ல முறையில யூஸ் பண்ணிடுங்க, தகுதி வாய்ந்த முறையில யூஸ் பண்ணுங்க. मेरापन न रहे, ஆனால் அதுல என்ன இருக்கக்கூடாது? என்னுடையது அப்படின்றது இருக்கக்கூடாது. मेरा होगा तो पकड़ के बैठेंगे, என்னுடையது அப்படின்னு சொன்னா அதை புடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும், तो सच आएगा नहीं। அப்போ அதுல சத்தியம் வராது. हम कहेंगे इसको पकड़ के बैठूं और सच को जानूं, அப்ப இது 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 புடிச்சிட்டுக்கிட்டே இருக்கணும், அதே நேரத்துல சத்தியத்தும் தெரிஞ்சுக்கணும். அது எப்படி முடியும்? इम्पॉसिबल है। இம்பாசிபிள், இம்பாசிபிள், அசாத்தியம். मैं कौन हूं, अंदर जाऊं। நான் யார்? உள்ளுக்குள்ளார போங்க, உள்ளுக்குள்ளார போங்க. मेरा क्या है, என்ன இருக்கு? என்னுடையது அப்படின்றது என்ன இருக்கு? இதை ரியலைஸ் பண்றதுக்கும் நம்ம உள்ளுக்குள்ளார போகணும். எதுவும் இல்லை. इसलिए हाथ सदाई ऐसा अच्छा लगता है, ऐसे रखो तो क्या कितना समय पक இப்படி கை இருக்கும் பொழுது நல்லா இருக்கு, இப்படி இருந்ததுன்னா புடிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா करके रखेंगे। हाँ? कोई चलते चलते हमको कोई पकड़ लेवे तो ठंडा போக போக நம்மளே யாராவது பிடிச்சிட்டாங்கன்னு लगता, भाई क्या अब कैसे छूटूं। இப்ப எப்படி நான் அதுல இருந்து விடுபடலாம்? तो अंतर मन से जो इच्छा ममता की मन में को पाने की और उसमें फंसने की, ரியலி உள்ளுக்குள்ளார போயிட்டு என்ன ஆசைகள் இருக்கு, இது அடையணும் அப்படின்ற ஆசை, இல்ல எதுலயும் வந்து சிக்கிக்கொள்ளணும் அப்படின்ற அந்த பற்று. संकल्पों को देखो कौन सा होता है, சிந்தனைகள், உங்களுடைய எண்ணங்களை பாருங்க, சோதித்து பாருங்க. எண்ணங்கள்ல தெரியும் சொல்றாங்க, அதாவது சோதித்து பாருங்க என்ன மாதிரி எண்ணங்கள். पाने की फिर उसमें फंसे रहने की। ஒண்ணு வந்து ஏதாவது ஒண்ணு அடையணும், இதை அடையணும் அடையணும் அப்படின்றது. இன்னொன்னு வந்து அதுலயே வந்து சிக்கி கொண்டிருக்கிறது. अगर मुझे सच को जानना है तो मुझे चाहिए, अगर है तो मेरा नहीं है। சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு எதுவுமே தேவை வேண்டும் அப்படின்றது சுத்தமா இல்லை. அப்படி ஏதாவது என்கிட்ட இருந்துதா அது என்னுடையதல்ல. இப்படி இருக்கும் பொழுதுதான் சத்தியத்தை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. फ्री
ஃப்ரீ. ஆசைகளும் இல்ல, பற்றும் இல்ல, சுதந்திரம். तो अंदर से अपने आप को फ्री रखें तो अंदर जाएंगे. உள்ளுக்குள்ளால இருந்து நம்மள நாமளே சுதந்திரம் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாதான் நம்ம உள்ளுக்குள்ளார போகலாம், டீப்பா போகலாம். असल बुद्धि जाती नहीं है बाहर. அப்போ புத்தி எங்கேயும் வெளியில போகாது. ये डिफरेंट फर्क पड़ गया எவ்வளவு பெரிய ஒரு வேறுபாடு வந்துட்டு है. तो भी ओके இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அதுல புத்தி போல அந்த நிலைக்கு வரணும்னு சொல்றாங்க. ये दिल, ये दिमाग, ये दृष्टि, இதயம், இந்த தலை, திருஷ்டி बदल गई है. எல்லாமே மாறிட்டது. सच देखने की, सच जानने की, சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, சத்தியத்தை பார்க்கிறதுக்கு, सच पाने की भावना அடையறதுக்கு पैदा हो गई है. அந்த பாவனை வந்துட்டு. देना है तो ये, लेना है तो ये. कहां से लाया? लगन से. எப்படி வந்தது இது? கொடுக்கறதுனாலும் அது, வாங்குறதுனாலும் அது. சத்தியம் எப்படி வந்தது அது? இந்த நிலை எப்படி வந்தது? லகன். லகன் அப்படின்ற வார்த்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலது வந்து எப்படி டிரான்ஸ்லேட், ரொம்ப ஆழமான ஒரு ஆசை, நான் இதை அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு லகன். परमात्मा बाप के संबंध से ஒரு மாத்மா தந்தையுடைய உறவு முறையில समझा वो सत्य है. அப்போ நமக்கு புரிஞ்சுது இதுதான் சத்தியம். वंडरफुल है वो. இவர்தான் சத்தியம் புரிஞ்சுது. எவ்வளவு வண்டர்ஃபுல், அற்புதம் பாபா. अंदर से मुझे सच को जानना है तो जूठक से फ्री हो गई ना, तो अंदर आत्मा फ्री होने से ऊपर वाले से योग लगा. உள்ளுக்குள்ளார நான் ஆத்மா ஃப்ரீ ஆனதுனால, சுதந்திரம் ஆனதுனால என்னால பரமாத்மா கூட யோகம் செய்ய முடிஞ்சது. கனெக்ஷன் வந்து அங்க கிடைச்சது. बड़ी बड़ी सभाओं में आजकल पूछते हैं तुम्हारा मेडिटेशन क्या है. अच्छा सुनो, मेडिटेशन क्या है. பெரிய பெரிய சபைகள்ல வந்து கேக்குறாங்க உங்களுடைய மெடிடேஷன் என்னது அப்படின்னு. அப்போ சரி கேளுங்க, எங்களுடைய மெடிடேஷன் என்னன்னு கேளுங்க. पोलन में गई थी, वंडरफुल. इतने सब हमारे समझते थे भाई ये ब्रह्मा कुमारियां पता नहीं क्या कर रही है. ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க, அங்க எல்லாம் வந்து சில பேர் கேக்குறாங்க, தெரியல இந்த பிரம்மகுமாரிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, धर्म के खिलाफ बातें कर रही है. सब இங்க ரிலிஜன்ஸ் இத பத்தி எல்லாம் ரொம்ப வேறாக சொல்றாங்க, எதிர்மறையா சொல்றாங்க, அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தது. अब 5 साल कुछ सेवा करने नहीं दिया. अभी तो बिल्कुल बड़े प्यार से सुन रहे थे. 5 வருஷம் எந்த சேவையும் செய்யவே விடல. ஒரு இடத்தை பத்தி சொல்றாங்க. ஆனா இப்போ ரொம்ப அன்போட உட்கார்ந்து கேக்குறாங்க. भाई भगवान सबका एक सत्य है. கடவுள் எல்லாருடைய ஒரே ஒருத்தர் கடவுள், அவர் சத்தியம். उसका प्यार सबके साथ एक जैसा है. அவருடைய அன்பு எல்லார் கூடயும் ஒரே மாதிரி இருக்கு. हर आत्मा के साथ वो देखता ही नहीं है हिंदू है या क्रिश्चियन है या मुस्लिम है. ஒவ்வொரு ஆத்மா கூட அவருக்கு அன்பு இருக்கு. இது பாக்குறதுல இருக்கு, ஹிந்துவா முஸ்லிமா கிறிஸ்டியன். मेडिटेशन माने ही क्या है? तुम एक के रहो, एक के साथ रहो. हम सब उस एक के साथ उनसे पाए. மெடிடேஷன் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே ஒரே ஒருத்தருக்குரியவர், ஒரே ஒருத்தர் கூட இருங்க. நம்ம எல்லாருமே அந்த ஒரே ஒருத்தர்கிட்ட எல்லாமே அடைஞ்சிட்டு இருக்கோம். लाइट मिले, माइट मिले, ஒளி கிடைக்கட்டும், சக்தி கிடைக்கட்டும். लाइट मिले. लाइट माना ऐसे नहीं रोशनी मिले, बस समझ मिले. லைட் அப்படின்னு சொன்னா அப்படி ஒளி அப்படின்றது வெளிப்புற ஒளி கிடையாது, புரிந்துணர். ஒளினா புரிந்துணர். मेडिटेशन माना மெடிடேஷன் அப்படின்னு சொன்னா समझ मिले, புரிந்துணர் கிடைக்குது, शक्ति मिले, சக்தி கிடைக்குது, राइट पर चलने की शक्ति, சத்தியத்து மேல நடக்கக்கூடிய அந்த சக்தி.
जब रास्ता सच्चा साफ चलने के लिए मिलता है, फिर रूट चेंज करने का मतलब நமக்கு வந்து இப்போ பாதை கிடைச்சிருக்கு, சரியான பாதை, சுத்தமான பாதை கிடைச்சிருக்கு சத்தியத்துல பாதை நடக்கிறதுக்கு. அப்போ ரூட் சேஞ்ச் பண்றோம்னா என்ன அர்த்தம்? बुद्धि का और तब जाने का मतलब புத்தி வேற எங்கேயாவது போகுதுன்னா அர்த்தம்? कौन लेके जाता है बुद्धि को? யாரு வந்து புத்தி அங்கங்க எடுத்துட்டு போறது? समझ की कमी। அங்க வந்து புரிந்துணர்வு இல்ல, கம்மி. புரிந்துணர்வு வந்து கம்மியா இருக்கு. मुझे सच्चे के रास्ते पर जाना है, सच्चाई से जाना है। நான் வந்து சத்தியத்தின் பாதையில போகணும் அப்படின்னு சொன்னா அது சத்தியத்தோட போகணும், நேர்மையோட போகணும். और अंदर गहराई में थोड़े समय के लिए भी डीप जा करके विचार करते हैं, अनुभव भी करते हैं, विचार भी करते हैं, अनुभव भी करते हैं, सच्चाई में शक्ति होने के कारण शांति आई है। சோ உள்ளுக்குள்ளார டீப்பா போய் இத அனுபவம் செய்றோம். அந்த சத்தியத்துல சக்தி இருக்கிறதுனால தான் சாந்தி, அமைதி வந்திருக்கு. ऐसे नहीं आई है शांति। அப்படியே சும்மா அமைதி வந்து வரல. சாந்தி சொல்ற அமைதி என்னது? நிரந்தரமான அமைதி, வெளிப்புற அமைதி இல்ல. எப்படி வந்திருக்கு? அந்த சத்தியத்தின் சக்தி மூலம் தான் அமைதி வந்திருக்கு. सच्चाई की थोड़ा ही है, फिर खींच होती है। सच्चाई में शक्ति है बहुत। அந்த சத்தியத்துல வந்து சக்தி இருக்கிறதுனால அதோட நிறைய ஈர்ப்பு இருக்கு. एक आत्मा असुर जो सत्य थी, सच्ची थी, वो झूठ से फ्री हुई है ना, तो पता चलता है मैं ये थी। சோ ஆத்மா வந்து இப்போ பொய்மையில இருந்து தூரம் வந்ததுனால இப்போ ஆத்மாவுக்கு தெரியுது நான் இப்படி இருந்தேன், இப்படி நான் இருந்தேன். அந்த சத்தியமான விடயம் தெரியுது ஆத்மாவுக்கு. फिर कनेक्शन जुटा, அதுக்கப்புறம் கனெக்ஷன், தொடர்பு கிடைச்சது பரமாத்மா கூட. पावर हाउस है, பவர் ஹவுஸ், लाइट आ गई, அப்போ லைட் வந்துட்டு, ஒளி வந்துட்டு, माइट भी आ गई। சக்தி வந்துட்டு. लाइट आई, माइट आई, लगता है ये राइट पाथ है। அப்போ நமக்கு அது தெரியுது, லைட் மைட் கிடைச்ச உடனே இது ரைட், இது சரியான பாதைன்னு தெரியுது. अभी आगे बढ़ना है। இப்போ நம்ம முன்னேறிட்டே போகணும் அந்த பாதை. தெரிஞ்சிட்டது இதுதான் வழி. कैसे? बस सच के रास्ते पर चलना है। எப்படி? வெறும் இந்த சத்தியமான பாதையில முன்னேறிட்டே போகணும். सच को साथी बनाना है। சத்தியத்தை வந்து நம்மள சகபாட்டி ஆக்கணும். आत्मा को सच का साथ मिला ना, बेचारी ஆத்மாக்கு வந்து சத்தியத்தின் சகவாசம் को கிடைச்சது, शक्ति आ गई है। அப்போ சக்தி வந்துட்டது. झूठ के कारण बुद्धि भटक रही थी। பொய்மையினால தான் புத்தி வந்து அங்க இங்க அலைஞ்சிட்டு இருந்தது. दिल की भावनाएं में झूठ भर गया था। இதயத்துடைய பாவனைகளிலும் பொய்மை வந்து நிறைஞ்சிருந்தது. ரொம்ப ஆழமான சென்டென்ஸ் தான் அது சொல்றதாங்க. இதயத்தின் பாவனைகளிலும் பொய்மை நிறைந்திருந்தது. दुख भर गया था, அதுல துன்பம் நிறைஞ்சிருந்தது. विश्वास टूट गया था। நமக்கு வந்து நம்பிக்கையே வந்து உடைஞ்சிட்டது. एक दो से विश्वास छूट गया, भगवान से छूट गया। ஒருத்தர் கூட நம்பிக்கை உடைஞ்சிட்டது, கடவுள் கூட நமக்கு நம்பிக்கை உடைஞ்சிட்டது. किसी का भगवान का नाम भी नहीं लो। அப்படி சொல்ல போனா கடவுளுடைய பேரே எடுக்காதீங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. भगवान क्या करता है? கடவுள் என்ன செய்யறாரு? दुनिया से भगवान करता है। இதெல்லாம் வந்து கடவுள் செய்யறாரா? कर्म हमारे ये बस हर भगवान को फिर सब बात में
या तो है नहीं, या तो दुख भी भगवान देता है। இப்போ செயல்கள் நம்ம தானே செய்யறோம்னு சில பேர் சொல்றது கடவுள் இல்லைன்னே சொல்லிடுவாங்க. சில பேர் வந்து இல்ல கடவுள் தான் துன்பத்தையும் கொடுக்கறாருன்னு சொல்றது. हाँ, दुनिया भी ऐसी भगवान बना, भगवान கடவுள் ऐसे தான் இந்த மாதிரி உலகத்தையும் படைச்சிருக்காரு. கடவுள் இந்த மாதிரி உலகத்தை படைக்கல. नहीं करता है। तो जितना अंतर आत्मा अपने आप को जानती है, अंदर எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்மா தன்னைத்தானே தெரிஞ்சிருக்கும் உள்ளுக்குள்ளார. अपने आप को சுயத்தை जानती है। தெரிஞ்சிருக்கு. पर ये बता देती हूँ, अपने आप को तब जानेंगे जब इन दो बातों से फ्री रखेंगे। சோ நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். ஆத்மாவும் சுயத்தை எப்போ தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த 2 விடயத்துல இருந்து நம்ம ஃப்ரீ ஆகும். இந்த 2 விடயத்துல இருந்து நம்ம சுதந்திரமாக இருக்கும் பொழுது தான் ஆத்மா வந்து தன்னை தானே தெரிஞ்சுக்கலாம். न रही इच्छा, न रही ममता। இச்சா மம்தா அப்படின்னு சொன்னா ஆசைகளும் இல்ல பற்றும் இல்லை. तो बताओ, राइट? சொல்லுங்க, இது சரிதானே? इच्छा और ममता अंदर जाने देती है? ஆசைகளும் பற்றும் உள்ள போக வைக்கதா, நம்மள உள்ள போக விடுதா? अगर दोनों में से जिसको इच्छा ममता हो यार अंदर जाके दिखावे, யாருக்காவது ஆசைகளும் பற்றும் இருந்து உள்ள போய் காமிங்க நீங்க. அது கேக்குறாங்க. அது 2ம் இருக்கும்போது உங்களால உள்ள போக முடியுமா? அப்படி உள்ள போய் காமிங்க. कौन है वैसा बहादुर? யாராவது இங்க அந்த மாதிரி தைரியசாலி இருக்கீங்களா? हाँ? है? யாராவது இருக்கீங்களா? इच्छा ममता भी हो, हाँ? अंदर के हाँ हाँ मैं समझ गया भाई मेरे बहने। ஆசைகளும் பற்றும் இருக்கு. ஆனா உள்ளாட போயிட்டு எனக்கு புரிஞ்சிட்டது. என்னுடைய சகோதரனே சகோதரியே, இது முடியுமா? इच्छा ममता से फ्री, फिर जो हमारे आवश्यक है शरीर में बैठे हैं, परंतु अधीनता नहीं होंगी। ஓகே, நம்ம இந்த உடல்ல தான் இருக்கோம். அதனால நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா அதுல வந்து தங்கி இருத்தல் இருக்காது. जो आवश्यक होगा, என்ன தேவையோ प्रकृति हमारे लिए है। இந்த பிரகிருதி, இந்த இயற்கை நமக்காகத்தான் இருக்கு. जरूरी जो होगा, खाना खाने के लिए चाहिए, कपड़ा என்ன पहनने के लिए நமக்கு चाहिए, தேவையோ சாப்பாடு, உணவு வந்து தேவைக்கான உணவு. ஓகே, ஆடைகளும் நம்ம போடுறதுக்கு வேண்டியதுக்கான தேவைக்கான ஆடைகள். चाहिए नहीं मिलेगा। இது வேண்டாம் நமக்கு, ஆனா அது நமக்கு கிடைக்கும். ஆசைகள் இல்லைன்னு சொன்னா தேவையானது நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி கிடைக்கும். पर ये भी चाहिए, ये भी ஆனா चाहिए, ये இதுவும் भी வேணும், चाहिए, ये இதுவும் भी வேணும், चाहिए। இதுவும் வேணும். कोई महल में बैठा है तो भी कहता चाहिए, कोई ஆம், மாளிகைகள்ல உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் ஏதாவது ஒண்ணு வேணும். झोपड़ी में बैठा है तो भी कहता चाहिए। நம்ம வந்து குடிசையில உட்கார்ந்து இருக்கோம், அப்பவும் வேணும். दोनों में फ्री रहे हैं। महल में बैठे, महल क्या करे? மாளிகையில உட்கார்ந்து இருந்தாலும் எதுவும் வேண்டாம் எனக்கு, குடிசையில உட்கார்ந்து இருந்தாலும் எனக்கு எதுவும் வேண்டாம். மீனிங் ஆசையில இருந்து ஃப்ரீ. मुझे सोने का काम है, खाने का काम है, खाना चमचा तो नहीं खाएंगी। என்ன தூங்கணும் சாப்பிடணும் அவ்வளவுதானே. அது என்ன அந்த ஸ்பூனையா சாப்பிட போறேன்னா? அது தங்கத்துல இருந்தாலும் இதெல்லாம் ஸ்பூனையா சாப்பிட போறேன். चमचे से खाना खाएंगी ना। அந்த ஸ்பூன்ல இருந்து சாப்பாடு உணவு தானே சாப்பிட போறேன். सोएंगी तो खटिया पर एक जगह सोएंगी ना। தூங்கினாலும் ஒரு இடத்துல தானே தூங்க போறேன். क्या इतनी इच्छा ममता के कारण झूठों में फंसे है। எவ்வளவு நம்ம இந்த ஆசைகளும் பற்றுனால பொய் மேல சிக்கி கொண்டிருக்கோம். राबिन क्या समझता है? ரோபன் பிரதர் உட்கார்ந்து இருக்காரு, கேக்குறாங்க. தாதி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? दुनिया फंसी है, आप निकले हो, निकालेंगे कैसे? சோ உலகம் வந்து சிக்கி கொண்டிருக்கு, நீங்க வந்து வெளியே வந்துட்டீங்க, மற்றவங்களை நீங்க எப்படி வெளியேத்துவீங்க? हाँ भाई, निकले हैं तो निकालेंगे कैसे?
நீங்க வெளி வந்திருக்கீங்கன்னா மற்றவங்களை எப்படி வெளி கொண்டு வருவீங்க? ढंग से सच दिखा करके, சத்தியத்தை காமிச்சு, सच का अनुभव करा करके, वही சத்தியத்தின் அனுபவம் செய்ய வச்சு. सच देख कितना है। பாருங்க சத்தியம் எவ்வளவு இருக்கு, இத பாருங்கன்னு காமிச்சு அவங்களுக்கு. सिंधी में कहते हैं सच तो बीठो नच। சிந்தியில சொல்லுவாங்க சத்தியம் அப்படின்னு சொன்னா நீங்க நல்ல நடனம் ஆடலாம். सच जो सच्चा होता है ना सहज नाचता है, யாரு வந்து சத்தியமாக இருக்கிறாங்களோ அவங்க இலகுவாக நடனம் ஆடுவாங்க. झूठा बेचारा नहीं नाच सकता है। தூய்மையாக இருக்கிறவங்க அவங்க நடனம் ஆட முடியாது. सच वाला नाच उनके पांव धरती पर होते ही नहीं है। சத்தியமாக இருக்கிறவங்க அவங்களுடைய கால்கள் வந்து பாதங்கள் வந்து இந்த பூமி மேலே இருக்காது. ये डांस जो करते हैं ना वो तो बेचारे बहुत मेहनत करते हैं, இங்க இருக்கக்கூடிய நடனம் ஆடுறவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. दिखाने के लिए लोग खुश हो जावे। பாக்குறதுக்கு எல்லாரையும் காமிக்கிறதுக்காக எல்லாரையும் சந்தோஷப்படுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நடனம் எல்லாம் ஆடுறாங்க. हम जो डांस करती हूँ पता है, நான் எப்படி டான்ஸ் ஆடுறேன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா? अंदर से बहुत உள்ளுக்குள்ளார நிறைய டான்ஸ் நடக்கும். क्यों सच नचाता है। ஏனென்றால் அந்த சத்தியம் வந்து நம்மள நடனமாக வைக்குது. सच हल्का बनाता है, சத்தியம் வந்து நம்மள லேசாக்குது. वजन नहीं है उसका, அதுல वैल्यू बहुत है। அதுல எந்த ஒரு பாரமும் கிடையாது, ஆனா பெருமதி நிறைய. तो सच में शक्ति क्यों वैल्यू है। சோ சத்தியத்துல ஏன் பெருமதி இருக்கு? वैल्यू इतनी है जो अभी वैल्यू हमको हमारी पति ना तो अंदर से बहुत शरीर में है तो अंदर वैल्यू पड़ती है, शरीर छोड़ तो भी हमारे पास कमाई है। ஆனா அந்த பெருமதி வந்து உள்ளுக்குள்ளார இருக்கு. உடல்ல இருந்தாலும் உடலை விட்டாலும் நமக்குள்ள நிறைய வருமானம் இருக்கு. एक सत्य परमात्मा है, दूसरा मैं आत्मा सत्य हूँ, ஒண்ணு வந்து பரமாத்மா சத்தியம், இன்னொன்னு வந்து நான் ஆத்மா சத்தியம், तीसरा कर्म संबंध में होते सत्य है। மூணாவது வந்து கர்ம இந்த செயல்கள்ல பந்தனத்துல இருந்தும் நம்ம சத்தியமாக இருக்கு. कर्म में है, संबंध में देह में है, संबंध में है, दुनिया में है, कर्म में है। இந்த உடல்ல இருக்கும், இந்த உலகத்துல இருக்கும், செயல்கள் செஞ்சுட்டு இருக்கோம், உறவு முறைகளும் இருக்கு, எல்லாமே இருக்கு. पर तो सत्य श्रेष्ठ है। ஆனால் சத்தியத்துல இருக்கிறதுனால அது உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்கு. झूठ போய் क्या முடிஞ்சிட்டு आप बताऊं, இப்ப நீங்க சொல்லுங்க. बहुत रंग कराता है। இந்த பொய்மை அப்படின்றது ரொம்ப நம்மள வந்து தவறு செய்ய வைக்குது. इसलिए அதனால सत्य को जाना, सत्य को अंतर के आंख से देखा, சத்தியத்தை தெரிஞ்சிட்டோம், சத்தியத்தை உள் இருக்கக்கூடிய கண்கள் மூலமாக பார்த்தோம். जो इन आंखों से भी देखते भी हम अंतर, वो आंख जो खुली है ना, झूठ को भी सच बना देंगे। पर உள்ளுக்குள்ளார வந்து அந்த கண் திறந்திருக்கு இல்லையா? இப்போ இந்த வெளி கண் கிடையாது, உள்ளுக்குள்ளார அந்த கண் திறந்திருக்கு. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொய்மையை கூட சத்தியமாக்கிடுறாங்க. झूठे के नहीं बनेंगे। ஆனால் நம்ம வந்து அத தெரிஞ்சுக்கோம், இந்த உள் கண் திறந்திருக்கிறதுனால. माइट शक्ति இது வந்து சக்தி. अंदर आपको जाना, உள்ளுக்குள்ளார உங்களே நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க. परमात्मा बाप को के साथ न सिर्फ जाना पर लिंक कनेक्शन। பரமாத்மா தந்தை கூட நாங்க வெறும் தெரிஞ்சுக்க மட்டும் இல்ல, ஆனா அவர் கூட அந்த தொடர்பு இருக்கு, கனெக்ஷன் லிங்க் இருக்கு. उसके साथ होने से लाइट रोशनी मिली, அவர் கூட இருக்கிறதுனால நமக்கு ஒளி கிடைச்சது, लाइट हल्के हो गए, லைட் கிடைச்சது, அதே நேரத்துல நம்ம லேஸ் ஆயிட்டோம், லைட் ஆயிட்டோம். माइट छूटने की मिली, माइट सच को पाने की मिली। ஒண்ணு வந்து சக்தி, நம்மள பொய்மை வந்து விடுறதுக்கு நமக்கு சக்தி கிடைச்சது, அதே நேரத்துல சத்தியத்தை அடையறதுக்கும் நமக்கு சக்தி கிடைச்சது, மைட்.
पर एवरीथिंग होगा राइट, அப்ப எல்லாமே ரைட் ஆயிடும், சரியாயிடும். जो कुछ होगा सो राइट, और परमात्मा से जो मिलता है उस पर होगा हमारा राइट हक। அப்புறம் பரமாத்மா கிட்ட இருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அது மேல நமக்கு ரைட் இருக்கும், உரிமை இருக்கும். ரைட், மைட், ரைட். ஒண்ணு சரி ரைட், இன்னொன்னு உரிமை ரைட்ஸ். सब डबल, டபுள். लाइट भी मिली, डबल மைட்டும் கிடைச்சது माइट, கூடவே. डबल छूटने की माइट, पाने की माइट, एक ஒண்ணு வந்து விடுறதுக்காக மைட் சக்தி, அடையறதுக்காக சக்தி. ही ரெண்டுத்துக்கும் टाइम। ஒரே டைம்ல ஒரே நேரத்துல ரெண்டுத்துக்கும் நமக்கு சக்தி கிடைக்கும். राइट भी हुआ, அது சரியும் ஆயிட்டுது, நமக்கு உரிமையும் கிடைச்சு. अभी करो இப்போ truth, பாபாவோட நினைவுல இருப்போம். இதுதான் பவர் ஆஃப் ட்ரூத், சத்தியத்தின் சக்தி. सत्यता से शक्ति आई, சத்தியம் மூலமாக நமக்கு சக்தி கிடைச்சது. आई शुरू हुई, मेरे पास आई, வர ஆரம்பிச்சது, என்கிட்ட வந்தது. झूठे को भगाने के लिए, பொய்மையை வந்து துரத்துறதுக்காக, सच्चा बनने के சத்தியமாக लिए, ஆகிறதுக்காக, सच्चा होकर के रहने के लिए, सच्चा रास्ता औरों को சத்தியமாக दिखाने के लिए, வாழ்றதுக்காக, மற்றவங்களுக்கும் அந்த சத்தியமான பாதை காமிக்கிறதுக்காக, औरों को भी रास्ता அவங்களுக்கும் दिखाने के இந்த लिए। பாதையை காமிக்கிறதுக்காக. ओम शांति। ஓம் சாந்தி. अभी 10-12 मिनट 15 मिनट साइलेंस में लाइट बन जाओ, ஸோ हल्के, அந்த மெடிடேஷன் செய்யறப்போ அதே சொல்றாங்க, லைட் ஆயிடுங்க, அப்படின்னா லேஸ் ஆயிடுங்க. आत्मा ஆத்மா लाइट வந்து है, லைட், शक्ति आ ஆத்மா गई, லைட், ஒளி. ஆத்மாக்கு சக்தி கிடைச்சிட்டது. कनेक्शन से शांति पर हमारा राइट है, இந்த हक है। தொடர்பு மூலமாக அந்த சாந்தி, அந்த அமைதி மேல நமக்கு ரைட் இருக்கு, உரிமை இருக்கு. ஓம் சாந்தி.